சுமந்திரன் இப்பொழுது ஈகத்தையும் இழப்புகளையும் முன்னாள் போராளிகளுடைய காலை கழுவி கொண்டிருப்பது தன்னுடைய வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் பெற்று பெற வேண்டும், அதிலே தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக. வேறு தமிழ் பற்றோ இயக்கப்பற்றோ அல்லது நாட்டுப்பற்றோ மொழிப்பற்றோ அல்லது தமிழரசு கட்சி பற்று கூட இவர்களுக்கு இல்லை. சிறிதரனுக்கும் தான். உங்களுக்கு இந்த டெலோ EPRLF பிளோட் அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள், ஆனால் சந்திரகுமார் மாத்திரம் உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறார். அப்படிப்பானால் உங்களுடைய தராசு கள்ளத்தராசு, உங்களுடைய தராசு கள்ளத்தராசு. நீங்கள் இந்த தராசிலை வைத்து நறுக்கின்ற பொழுது சரியாக நறுக்கவில்லை, அல்லது உங்களுக்கு கண்குருடாக இருக்கிறது, அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிளிநொச்சியை குறிவைத்து பல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த தாக்குதலை நிகழ்த்துகின்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதி. சந்திரகுமார் அவர்களுக்கு கூறுகின்ற அந்த குற்றங்கள் அல்லது அதைவிட அதிகமான குற்றங்களை செய்தவர்கள் டெலோ, பிளோட் மற்றும் EPRLF. அப்படியானால் அவர்கள் துரோகிகள் இல்லையா? வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையர் இந்த செய்தி கிளிநொச்சி தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த கிளிநொச்சி தொடர்பான செய்தி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக, தமிழ் அரசியல் ரீதியாக நாங்கள் கிளிநொச்சி என்று தமிழ் அரசியல் ரீதியாக நாங்கள் பேச முனைகின்ற பொழுது சிறிதரன் அவர்கள் தான் நிச்சயமாக கிளிநொச்சியின் ஒரு சின்னமாக, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தமிழ் அரசியல்வாதி என்ற வகையிலே முன்னணியில் இருப்பவர் சிறிதரன் அவர்கள். அமோக வாக்குகளை பெற்று பல தேர்தல்களிலே மூன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் பாராளுமன்றத்தில் கூட கதிரையை அலங்கரித்திருக்கிறார், சமூகம் கொடுத்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு அமோக ஆதரவு கிளிநொச்சியில இருப்பது தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட ஒரு முறை சந்திரகுமார் அவர்கள் அந்த வெற்றியை தட்டி இருந்ததும், அந்த சந்திரகுமார் அவர்களும் வெற்றி பெற்றதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சியை குறிவைத்து பல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த தாக்குதலை நிகழ்த்துகின்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் அரசியலுக்குள் புக நினைக்கின்ற அல்லது புகுந்திருக்கின்ற முன்னாள் போராளிகள், இப்படி தமிழ் தேசியவாதிகள் என்று பலர் அந்த அரசியல் நீரோட்டத்திலே அல்லது அரசியல் குளத்திலே அல்லது அரசியல் கூவத்திலே அல்லது அரசியல் புனித அந்த நதியிலே நீந்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சில மாதங்களாக பார்க்கப்படுகின்ற பொழுது கிளிநொச்சியிலே செய்திகள் சுமந்திரனை பற்றி செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே சுமந்திரனையும் முன்னாள் போராளிகள் ஒரு சிலரையும் சேர்த்து ஒரே மாலையிலே கோர்ப்பதற்காக சந்திரகுமார் அவர்களுடைய குண்டர்கள், தொண்டர்கள், அடியார்கள் அல்லது அவருடைய கட்சி உறுப்பினர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்திரகுமார் அவர்களின் ஊடாக சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்தி அந்த சந்திரகுமாருடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் சந்திரகுமாரிடத்திலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள், அதாவது சந்திரகுமார் அவர்களுக்கு ஆதரவு செலுத்துகின்ற முன்னாள் போராளிகள், அதாவது சிறீதரனுடைய அதிருப்தியாளர்கள் தான் சந்திரகுமார் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கின்ற முன்னாள் போராளிகளாகவும் தமிழ் தேசியவாதிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சிறீதரன் கூட ஒரு சில வேளையிலே அவர் தமிழரசு கட்சியோடு இணைந்து சந்திரகுமார் எல்லா இடத்திலேயும் போட்டி பெறலாம், அனைத்து இடத்திலேயும், ஆனால் கிளிநொச்சியிலே நாங்கள் அவரோடு ஒற்றுமையாக போட்டியிட தயாராக இல்லை என்றொரு பதாகையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கும் பொழுதும் அந்த பதாகையோடு தூங்குவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சிறீதரனை பொறுத்தவரையிலே அவர் கூறுகின்ற விடயம் கூட்டி கொடுத்தவன் அல்லது பல கிளிநொச்சியில இருந்த பல அதிபர்களை இடம் மாற்றியவன். அப்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பல தீமைகளை கிளிநொச்சி மக்களுக்கு புரிந்தார் என்று சிறிதரன் குற்றச்சாட்டி கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே கடைசி யுத்தத்திலே இறந்தது அனைத்தும் புலிகள் தான், ஆனால் பொதுமக்கள் இறக்கவில்லை என்ற ஒரு பதாகையை அவர் தாங்கிக் கொண்டிருந்தார் சந்திரகுமார் என்று சிறிதரன் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் அவரோடு இனத்துரோகி, தமிழினத்துக்கு துரோகி, அதனால் நாங்கள் அவரோடு சேர மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு முறையாவது கிளிநொச்சி மக்களால் ஆதரிக்கப்பட்டவர். இப்பொழுது பல முன்னாள் போராளிகள் அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர் ஊடாகத்தான் சுமந்திரன் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சிறிதரன் என்ன பதில் கூறப்போகின்றார் தெரியல. ஆனால் அதே வேளையில ஒரு பதத்தை அல்லது ஒரு வார்த்தையை
ஒரு சொற்பதத்தை உபயோகித்திருக்கிறார். புளொட் டெலோ இபிஆர்எல், அதாவது சித்தார்த்தன் அவர்கள், செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், இவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால் பிரபாகரன் அவர்கள் அழைத்தார்கள், அவர் ஏற்றிருக்கிறார், அதனால் அவர் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது எந்த வகையிலே நியாயம்? பிரபாகரன் அவர்கள் தனக்கு தேவைப்படுகின்ற பொழுது எதிர்ப்பு வேண்டாம், அரசியல் நீரோட்டத்திற்குள் சர்ச்சைகள் இல்லாமல் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் பிரபாகரனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட, பிரபாகரன் கூறிய நீதியின் பால் ஒட்டுக்குழுக்கள் என்று கண்ணம்பால் சிங்கத்தால் கூறப்பட்ட அந்த 3 இயக்கங்களும் டெலோ, இபிஆர்எல்எஃப், புளொட், இந்த 3 இயக்கங்களையும் கழுவி துடைத்து புனிதப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இணைத்தார் பிரபாகரன் என்று கூறியதால் பிரபாகரன் செய்தது சரி, அதனால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்னொரு விடயம் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு வரை அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அந்த 3 இயக்கங்களும் வரும் வரை ஸ்ரீதரனால் ஆதரிக்கப்படுகின்ற விடுதலை புலிகள் அவர்களை ஒட்டுக்குழுக்கள் அப்படி செய்தார்கள். விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தார்கள், கொலை செய்தார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு செல்ல பெயர் இருக்கிறது, மண்டியன் குரூப் என்று குழு என்றெல்லாம் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எப்படி அவர்களை நாங்கள் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்பது ஒரு குழப்பமான, ஒரு விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது. அதற்கு ஒரு வழியிலே விடை எங்களிடத்தில் இருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு பிச்சை போட்டவர் என்பது பலருக்கு தெரியாத விடயம். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அதற்காக நாங்கள் இங்கே ஸ்ரீதரன் அவர்களை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ, சந்திரகுமார் சுமந்திரன் அவர்களை ஆதரித்தோ எதிர்த்தோ நாங்கள் இங்கே பதிவு போடவில்லை. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களுடைய பாணியிலே பார்க்க போனால் சந்திரகுமார் அவர்களுக்கு கூறுகின்ற அந்த குற்றங்கள் அல்லது அதைவிட அதிகமான குற்றங்களை செய்தவர்கள் டெலோ, புளொட் மற்றும் இபிஆர்எல்எஃப். அப்படியானால் அவர்கள் துரோகிகள் இல்லையா? அவர்கள் மக்களை மறுதளிக்கவில்லையா? அல்லது மக்களை ஏமாற்றவில்லையா? நாங்கள் ஏமாற்றினார்கள், அவர்கள் துரோகிகள் இட்டு ஒட்டுக்குழு என்று கூறவில்லை. ஸ்ரீதரனிடத்தம் கேட்கிறோம். ஸ்ரீதரன் கூற வேண்டிய பதில், அப்படியானால் அவர்கள் புனிதமானவர்களா? அப்படியானால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்கிறீர்கள். ஒன்று நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு நன்றி கடன் செய்ய விரும்புகின்றீர்களா? அல்லது அவர்களை பிரபாகரன் அவர்கள் சேர்த்து விட்டார்கள், நீங்கள் நிராகரித்தால் அது பிரபாகரனுக்கு ஒரு இழுக்கு, அல்லது உங்கள் மீது தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் அல்லது முன்னாள் விடுதலை புலிகள் உங்களுக்கு பின்னால் நிற்கின்ற கூண்டர்கள், தொண்டர்கள் நிராகரிப்பார்கள் என்ற ஒரு வக்கிர புத்தியோடு பேசுகிறீர்களா தெரியவில்லை. ஆனால் நீங்கள் அவர்களை ஏற்று இவரை ஒதுக்கி விடுவதால் 2 பேரும் உங்களுடைய பார்வையிலே உங்கள் வாயால் கூறப்பட்டபடியும் அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று. ஆனால் இப்பொழுது இவர்களை ஆதரித்து அவர்களை ஒதுக்கி விடுவது வெறும் அரசியல் தனம். அதாவது மாவீரர்களையும் இழப்புகளையும் ஈகங்களையும் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் மற்றும் இறந்த அந்த மக்களையும் நீங்கள் விற்று பிழைக்கின்ற பிழைப்பாகத்தான் தெரிகிறது. ஆனால் நீங்கள் சந்திரகுமார் அவர்களை வெறுக்கலாம் வேறு காரணங்களுக்கு, ஆனால் இதை ஒரு காரணமாக மாத்திரம் வைத்து காட்ட முடியாது. அதற்காக சந்திரகுமார் அப்படி வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்திருந்தால், பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக தவறான பிரயோகம், அது குழந்தை பிள்ளை கேட்டால் கூட கூறும். நாங்கள் இங்கே கூறுவது, உங்களுக்கு இந்த டெலோ, இபிஆர்எல்எஃப், புளொட் அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள், ஆனால் சந்திரகுமார் மாத்திரம் உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறார். அப்படிப்பானால் உங்களுடைய தராசு கள்ளத்தராசு, உங்களுடைய தராசு கள்ளத்தராசு. நீங்கள் இந்த தராசிலை வைத்து நறுக்கின்ற பொழுது சரியாக நறுக்கவில்லை, அல்லது உங்களுக்கு கண்குருடாக இருக்கிறது, அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இதை ஸ்ரீதரன் அவர்கள் பல தடவை செய்து கொண்டு வருகிறார். அதாவது தன்னுடைய வாக்கு வங்கிக்கு யாராவது பங்கம் விளைவித்தால், அது முன்னாள் போராளிகளா, இந்நாள் போராளிகளா, அல்லது நல்லவர்களா, கெட்டவர்களா, அது பிரபாகரனாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு பிரபாகரனை நாங்கள் உதாரணம் காட்டுவது, 65 கள்ள வாக்குகளை நான் கூட போட்டேன். யார் போட வைத்தது? பிரபாகரன். அப்படியானால் கள்ள வாக்கை போட தூண்டியது பிரபாகரனா? அப்படி உங்களுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக பிரபாகரனை கூட மறைமுகமாக நீங்கள் நிராகரித்தவர், தூசித்தவர், நீங்கள் விமர்சித்தவர். அதாவது அந்த பிரபாகரன் அல்லது இயக்கம் இருக்கும் வரைக்கும் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அதை பற்றி நீங்கள் ஏன் பேசவில்லை? நீங்கள் ஏன் பயத்தில் இருந்தீர்களா?
அல்லது உண்மையிலேயே நீங்களும் சேர்ந்ததை செய்தீர்களா விரும்பி? அப்படி செய்தால் கோட வைத்தவர்களுக்கு ஐயோ நான் போட மாட்டேன் என்று விட்டு நீங்கள் நகர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்களும் கள்ளத்தனம் செய்திருக்கிறீர்கள். இது மகாபெரிய குற்றமா இல்லையா? இது மகாபெரிய குற்றமா இல்லையா? நீங்களும் விரும்பி உங்களுக்கு வாக்கு வர வேண்டும் என்பதற்காக, அதாவது பொதுவாக நாங்கள் இங்கே முழுமையாக கூறுவதாக இருந்தால், ஸ்ரீதரன் தன்னுடைய வாக்கை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னவும் செய்வார், எதையும் விலை கொடுப்பார், நாக்கை பலவாறாக புரட்டுவார், பல ஈகங்கள் இழப்புகள் அனைத்தையும் விற்பார். நாங்கள் வேறு விடயங்களை பேச விரும்பவில்லை. இருந்தாலும் கூட சைனட் அடித்து சைத்திருக்க வேண்டும் என்பது, தோட்டக்காட்டான் என்பது, மற்றது புலனாய்வுத்துறையோடு இயங்குகின்ற முன்னாள் போராளிகள் என்றது, இப்படியான குற்றங்களை எல்லாம் நீங்கள் சுமத்தியது உங்களுடைய வாக்குகளை காப்பாற்றுவதற்காகவும், உங்களுக்கு வாக்களிக்கின்ற மற்றைய முன்னாள் போராளிகள், உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற முன்னாள் போராளிகளை காப்பாற்றுவது, அதாவது அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, முன்னாள் போராளிகளை காப்பாற்றுவதற்காகவோ மக்களை காப்பாற்றுவதற்காகவோ இயக்கத்தையோ ஈகங்களை காப்பாற்றுவதற்காக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் போராடவில்லை. தன்னுடைய வாக்கு வங்கியை காப்பாற்றுவதற்கும், தன்னுடைய பிழைப்புவாதத்தை, அரசியல் பிழைப்புவாதத்தை, பதவியை காப்பாற்றுவதற்காகத்தான் ஸ்ரீதரன் இப்படி பேசுகின்றாரே தவிர நிச்சயமாக இது உண்மை அல்ல. நாங்கள் எதற்காக இப்படி முக்கி கத்துகிறோம் என்று சொல்ல போனால், கூறப்போனால், பார்க்க போனால், நிச்சயமாக நீங்களே ஒரு இடத்திலிருந்து ஸ்ரீதரனுடைய ஆதரவாளராக கூட இருக்கட்டும், ஆரம்பத்திலிருந்து இதுவரை அவர்களுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். அவர் பேசிய பேச்சுக்கள், ஆதரவு செலுத்திய நபர்கள், ஆதரவு செலுத்தாதவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தூசணமாக, அதாவது தூசித்து பேசியவர் இப்பொழுது அவருடைய மடியிலே படுத்து கிடக்கிறார். மணிவண்ணன் ஒதுக்கி வைத்தவர்கள் இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுக்குழுக்கள் என்று நான் பெறமாட்டேன் என்று நல்லொரு அணி ஒன்றை அமைக்க விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அமைக்கின்ற பொழுது வெளியிலே பயந்து ஓடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது அவர்கள்தான் கெதி என்று படுத்து கிடக்கிறார். இதெல்லாம் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் தன்னலத்திற்காக, ஸ்ரீதரன் மாத்திரமல்ல, அதற்காக சுமந்திரன் பெரிய தரமான கூட முடியாது. சுமந்திரன் இப்பொழுது ஈகத்தையும் இழப்புகளையும் முன்னாள் போராளிகளுடைய காலை கழுவி கொண்டிருப்பது தன்னுடைய வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் பெற்று பெற வேண்டும், அதிலே தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக. வேறு தமிழ் பற்றோ, இயக்கப்பற்றோ, அல்லது நாட்டு பற்றோ, மொழி பற்றோ, அல்லது தமிழரசு கட்சி பற்று கூட இவர்களுக்கு இல்லை. ஸ்ரீதரனுக்கும் தான் தங்களுடைய பதவியை ஆள வேண்டும். தமிழரசு என்ற ஒரு பதாகையின் கீழ் அன்ற உரம் போட்டு, நல்ல அடித்தளத்தை, நல்ல அஸ்திவாரம் போட்டு போடப்பட்டிருக்கின்ற அந்த பதாகையை தாங்கள் கைவசமாக்குவதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்களை காப்பாற்றுவதற்கோ, ஈகங்களையோ, இழப்புகளையோ, அல்லது பிரபாகரன் விட்டு சென்ற கொள்கைகளையோ இல்லை. அவ்வொன்றும் தமிழ் தேசியத்தையும், மாவீரர்களையும் மற்றும் முன்னாள் போராளிகளையும் இவர்கள் தங்களுடைய நலனுக்காக பிரயோகிக்கிறது. ஸ்ரீதரனாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், சந்திரகுமாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தையும் முன்னாள் போராளிகளையும் புகழ்ந்து பேசுபவர்கள், அவர்களுடைய ஆதரவை தேடுபவர்கள் ஒரே குட்டையிலே ஊறிய மட்டைகள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்களே, முன்னாள் போராளிகள், உங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால், மக்கள் உங்களை நம்பி இருப்பார்களாக இருந்தால், நீங்கள் ஒரு தனி கட்சி, 3-4 கட்சி இல்லாமல் ஒரு தனி கட்சி உருவாக்கி, நாங்கள் முன்னாள் போராளிகள் தான், நாங்கள் பாடுபட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள், நல்ல வளப்பெண்கள் வந்தவர்கள், நல்ல தலைவன்களுக்கு வழிகாட்டப்பட்டவர்கள், நாங்கள் தப்பி வந்தது இந்த அரசியலுக்குள்ளால் புகுந்து போராடுவதற்காக, நாங்கள் ஆயுதத்தை நாங்கள் கீழே போட்டிருக்கிறோமே தவிர, நாங்கள் மக்களுடைய தொண்டையோ அல்லது மக்களுடைய போராட்டத்தையோ, மக்களுடைய அபிலாசையோ இப்பொழுதும் நாங்கள் அதை மீட்பதற்கு போராடித்தான் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் விவரமாக கூறினால், மக்கள் உங்களை நம்புவார்களாக இருந்தால், நீங்கள் நல்லவர்கள் இருந்தால், சுத்தமான இதயமாக இருக்கும் என்றால், மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுடைய உண்மை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியானால் நீங்களும் ஒரு போலி முகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மக்கள் நம்ப வேண்டியது யாரை? மக்களுக்கு தேவை அன்றாட தேவைகள். இப்பொழுது அன்றாட சாப்பாடு, மானம், மரியாதை, உடை, உறைவிடம், இப்படி பல விடயங்கள் தேவைப்படுகின்றது. இருந்தாலும் கூட மக்கள் இனிமேல் உங்களுடைய
இளையோர்களை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை கட்டியெழுப்பதாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு கிழக்கு திசையை காட்டுவதாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு உதயத்தை காட்டுவதாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு முளையை காட்டுவதாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவாச காற்றை அளிக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களுக்கு நல்ல தேன் நிலவை காட்ட வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேனை வார்க்க வேண்டுமாக இருந்தால், இப்படி பல உதாரணங்களை கூறிக்கொண்டு போகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையிலேயே மனச்சுத்தியோடு பாடுபடுங்கள், மக்களுக்காக பாடுபடுங்கள். ஆனால் இந்த ஸ்ரீதரன் அவர்களையோ, சுமந்திரன் அவர்களையோ, சந்திரகுமார் அவர்களையோ, அல்லது சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அல்லது புளோட்டேலோ, EPRLF அல்லது சித்தார்த்தல் அல்லது விக்னேஸ்வர், இவர்களை நம்பி உங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. புத்திசாலியாக கல்வியை நம்புங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை போதியுங்கள். உலகளாவிய ரீதியிலே மிளிர்கின்ற அளவுக்கு, தொழில் புரிகின்ற அளவுக்கு கல்வியை உயர்த்தினர்களாக இருந்தால், வெறும் 10 வருடத்தில் ஈழத்தை அல்ல உலகத்தையே ஈழமாக்கி உங்கள் பிள்ளைகளுடைய கைவசத்தில் கொடுக்கலாம். அவர்கள் கல்வியினூடாக உங்களுக்கு அந்த ஈழத்தை கையில் தருவார்கள். இலங்கை மாத்திரமல்ல, ஈழம் மாத்திரமல்ல, இலங்கை மாத்திரமல்ல, வடகிழக்கு மாத்திரமல்ல, உலகத்தையே ஈழமாக உங்களால் மாற்ற முடியும். இது உங்கள் பெற்றோர்களுடைய கையிலே இருக்கிறது. அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பியது போதும், ஏமாந்தது போதும். இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே, தமிழ் ஈழ மக்களே. ஓம் வணக்கம். லங்கா 4 ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா 4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.